இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மலை தொடர்ச்சியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்ப்பாசனம், உரமிடல் மற்றும் பூச்சி மருந்து தெளித்தலை ஒத்திவைக்கவும். அதிகப்படியான மழைநீரை பண்ணை குட்டைகளில் சேமிக்கவும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நாற்றங்கால் மற்றும் நடவு செய்த வயல்களில் முறையான வடிகால் வசதி செய்யவும். மழை முடிந்து மண்ணில் நல்ல ஈரம் இருக்கும் பட்சத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு மற்றும் சணப்பை போன்ற பயிர்களை வளர்ந்த 40ஆம் நாளில் மடக்கிவிடவும். மக்காச்சோளத்தில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்கம் காணப்பட்டால் மழை நின்ற பிறகு 1 ஏக்கருக்கு ஸ்பெனாட்ரம் 11.70% SC 250 மில்லி தெளிக்கவும். மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். வாடல் நோய் தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிய பின் ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோவை 250 கிலோ எருவுடன் கலந்து இடவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் குறுவை நாற்றங்காலில் குலை நோயின் ஆரம்ப அறிகுறிகள் முதலில் கருப்பு நிற எல் வடிவத்தில் தென்படும். அப்படி தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 கிராம் என்ற அளவில் கார்பன்டாசம் மருந்தை கலந்து மாலை வேளையில் தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்யவும். தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு மரம் ஒன்றிற்கு 200 மில்லிலிட்டர் தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்கவும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். வெப்பநிலை அதிகரிப்பதால் கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் கால்நடைகளை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸிற்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர்பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும். இதனால் பால் உற்பத்தி குறைய தொடங்கும். எனவே பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்கவும். நெல்லில் நாற்றங்கால் மற்றும் பயிர் வளர்ச்சி பருவத்தில் பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேகமூட்டமான வானிலை நிலவுவதால் பயிர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும். மக்காச்சோளத்தில் அதிகமான காற்றினால் பயிர் சேதமடையலாம். ஆதலால் விவசாயிகள் பயிர் சேதமடைவதை தடுக்க செடிக்கு மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நோய் மற்றும் பூச்சி தாக்கத்திற்கு வாய்ப்புள்ள காரணத்தால் அன்றாடம் பயிர்களை பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும். வாழைக்கு மண் அணைத்தல் மற்றும் முட்டு கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும். இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம். கரும்பில் நன்கு வளர்ந்த பருவத்தில் மிதமான மழை பெறப்பட்டால் உரமிட்டு மண் அணைக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் பயிரை தாக்கும் குருத்து ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இவ்வகை ஈக்களின் தாக்குதலால் நெற்பயிரில் மஞ்சள் கலந்த வெள்ளை நிற நீலவாட்டு கொப்பளங்கள் துளையுடன் காணப்படும். இலைகள் சுருங்கி பயிர்கள் வளர்ச்சி குன்றியும் இளம் இலைகளின் நுனிப்பகுதி கீழ்ப்புறமாக தொங்கியும் காணப்படும். வயல்களில் மாற்று சார்பு செடிகளை அகற்ற வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட சாம்பல் சத்து உரத்தை இட வேண்டும். மேலும் 1 ஏக்கருக்கு 350 மில்லி என்ற அளவில் புரோபபெசின் என்ற பூச்சிக்கொல்லியை தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்போது வாழையில் சாம்பல் சத்து பற்றாக்குறை பரவலாக தென்படுகின்றது. இவ்வகை சத்து பற்றாக்குறையின் அறிகுறியாக முதிர்ந்த இலைகள் நுனியிலிருந்து வெளுத்தும் இலையின் ஓரங்கள் காய்ந்தும் உள்நோக்கி சுருண்டும் காணப்படும். இதனை நிவர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் 10 கிராம் பொட்டாசியம் குளோரைட் கரைத்து இலை வழியாக 10 நாட்களுக்கு ஒரு முறை அறிகுறிகள் மறையும் வரை தெளிக்க வேண்டும். பருத்தி சாகுபடிக்கு தயாராகும் விவசாயிகள் நடவிற்கு முன்பாக பருத்தி விதைகளை கொண்டு விதை முலாம் தயாரிப்பது நல்ல பயனை அளிக்கும். 1 கிலோ விதைக்கு 100 கிராம் அரப்பு இலை, 40 கிராம் DAP,
15 கிராம் நுண்ணூட்ட கலவை, 200 கிராம் அசோஸ்பைரிலம் எடுத்து 500 மில்லி மைதா பசையுடன் கலந்து விதை முலாம் தயார் செய்வதன் மூலம் முளைப்பு திறன் மற்றும் செடியின் வீரியத்தை கூட்டலாம். விதைகளை 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகளில் ஊன்ற வேண்டும். அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறிப்பதுடன் பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிடவும் முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். ஆடிப்பட்டத்தில் தக்காளி பயிர் சாகுபடி செய்ய திட்டமிடும் விவசாயிகள் தக்காளி நடவு செய்வதற்கு முன்பாக, அதாவது கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 10 டன் என்ற அளவில் மக்கிய தொழு உரத்தினை அடியுரமாக இட்டு நடவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மருந்து தெளிக்கும் வேலையினை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். கத்திரி பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதனை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறி அட்டைகளை ஏக்கருக்கு 5 என்ற வீதத்தில் வைக்க வேண்டும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருடன் 3 மில்லி வேப்ப எண்ணெயை கலந்து அதனுடன் 1 மில்லி டீபால் என்ற ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்க வேண்டும். மிளகாய் பயிரில் விதை நீர்த்தி செய்தல் மிகவும் அவசியமாகும். விதை மூலம் பரவும் நுனிக்கருகள் நோய், பழமழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 10 கிராம் மற்றும் 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் பருவ சூழ்நிலையில் உளுந்து பயிரில் தண்டு சொறி தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. நோயின் அறிகுறியானது 4 வாரமான உளுந்து பயிரில் வெள்ளை நிற சொறி தண்டின் அடிப்புறத்தில் தோன்றும். இந்த சொறி பெரிதாகி பழுப்புற்று கோடுகள் போன்று மேல் நோக்கி பரவும். பயிர்கள் வளர்ச்சி குன்றியும் இலைகள் அடர் பச்சை நிறத்திலும் பல வண்ண நிறமாகவும் மாறியும் இலைகளின் அளவு சிறிதாகவும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் திடீரென்று காய்ந்து உதிர்ந்துவிடும். மேலும் பூத்தல் மற்றும் காய்த்தல் பெருமளவு குறைந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி, 40 கிராம் சூடோமோனஸ் ஆகியவைகளுடன் 20 மில்லி கோழி முட்டையின் வெள்ளைக்கரு கலந்து தெளிக்க வேண்டும். மல்லிகை பூ பயிரில் ஆங்காங்கே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுகிறது. மல்லிகை மலர் தோட்டங்களில் நன்கு மக்கிய தொழு உரம் இடுவது நல்ல பலனை கொடுக்கும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பூண்டு பயிரில் ஃபிசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கவும். வெளியில் மேய அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கரும்பு பயிரில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் நட்ட 45 நாட்கள் கழித்தும், 1.5 கிலோ என்ற அளவில் 60 நாட்கள் கழித்தும், 2 கிலோ என்ற அளவில் 75 நாட்கள் கழித்தும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். தென்னை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவனத்திற்கு. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மொட்டு அழுகல் நோய் இளம் கன்றுகளில் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் வீதம் செடிக்கு செடி ஊற்றவும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மரவள்ளியில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக 1 லிட்டர் தண்ணீரில் புரோபகிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லியையும் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதால் தீவனம் வீணடிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் வியூகங்களில் பண்ணையாளர்கள் ஈடுபட வேண்டும். இன்னும் 2 மாதங்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். தீவன வீரியத்தை தடுக்க தீவனத்தில் சிறிதளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள விட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர் மனைகளில் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை.
தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயாமித்தாக்சம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லிலிட்டர் 10,000 ppm என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லிலிட்டர் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் நீளம் 5 அடி அகலம் 1.5 அடி ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலத்தின் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாக்கி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவிற்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லிலிட்டர் அல்லது அசாடிராக்டின் 1% ஈசி 2 மில்லிலிட்டர் 1 மில்லிலிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தனால் 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் விவசாயிகள் ஃப்ரோன்பாஸ் 2 மில்லிலிட்டர் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை: வளரும் மிளகு கொடிகளை மரங்களுடன் கட்டிவிடவும். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம்.